வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான இடத்துக்கு போக போறோம். ஒரு இடம் எங்க புராணமும் வரலாறும் பிரம்மாண்டமான இயற்கையும் ஒன்னா கலக்குதோ அந்த மாதிரி ஒரு சிகரத்துக்கு. வாங்க, இந்த பயணத்தை நாம ஒன்னா ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 3680 மீட்டர். அதாவது கிட்டத்தட்ட 12,000 அடிக்கு மேல. ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க அங்க நிக்கிறீங்க. உங்கள சுத்தி பனி மூடுன இமயமலை சிகரங்கள். எப்படி இருக்கும்ல? ஆமாங்க, நாம பேச போறது துங்குநாத் பத்தி தான். உலகத்திலே சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோயில்கள்ல மிக மிக உயரமான இடத்துல இருக்கிற ஒரு புனிதமான ஆலயம் இதுதான். சரி, இவ்ளோ உயரத்துல இருக்கிற கோயிலுக்கு எப்படி போறது? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. துங்நாத்ல நம்ம போய் சேர்ற இடம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த பயணமும் ரொம்ப முக்கியம். நம்மளோட மலையேற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா கர்வால் இமயமலையில இருக்கிற சோப்டாங்கிற ஒரு இடத்துல இருந்து தான். இந்த மலையேற்ற பாதை ரொம்பவே தெளிவா நல்லா அமைச்ச ஒரு பாதை. அதனால ரொம்ப உயரத்துல இருக்கிற இமயமலை பயணங்கள்லயே இது ரொம்ப சுலபமான ஒண்ணா பார்க்கப்படுது. ஏன், முதல் தடவையா ட்ரெக்கிங் போறவங்க கூட தைரியமா போகலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நாம ரொம்ப தயாரா போகணும். ஏன்னா மலையில வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது, திடீர்னு மாறிடும். அதனால கரெக்டான சூடான Dress, சரியான சீசன், சரியான நேரம்னு எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்களேன், கோடை காலத்துல ரொம்ப இதமா இருக்கும். ஆனா குளிர்காலத்துல நிலைமையே தலைகீழ். பயங்கரமான பனிப்பொழிவு காரணமா கோயிலையே மூடிடுவாங்க. சோ இந்த சீசன் மாற்றங்கள் நம்ம எப்போ போகலான்னு மட்டும் முடிவு பண்றதில்ல, அந்த கோயிலோட வாழ்க்கையே அதுதான் தீர்மானிக்குது. இப்போ அந்த மலையேற்றத்தை முடிச்சு கோயிலுக்கு பக்கத்துல வரோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ணு முன்னாடி வெறியறது வெறும் இமயமலை காட்சி மட்டும் இல்ல. பல 100 வருஷமா இயற்கையோட எல்லாத்தையும், புயல், மழை, பனின்னு எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டணம். வாங்க, அதோட கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். துங்நாத், இந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிகரங்களின் இறைவன். யோசிச்சு பாருங்க, அந்த பேரே அந்த இடத்தோட ஆன்மீகத்தையும் அது அமைஞ்சிருக்கிற புவியியல் முக்கியத்துவத்தையும் எவ்வளவு அழகா சொல்லுது. ரொம்ப பொருத்தமான பேர் இல்லையா? இந்த கோயிலோட கட்டமைப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு ஆச்சரியம். பழங்கால இன்ஜினியரிங்கோட ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு. வட இந்திய நாகரா ஸ்டைல்ல பெரிய பெரிய கிரானைட் கற்களை ஒன்னோட ஒன்னு கோர்த்து எந்த சிமெண்ட்டும் இல்லாம கட்டியிருக்காங்க. இந்த இன்டர்லாக்கிங் டெக்னிக் தான் 1000 வருஷமா பனி, பூகம்பம்னு எல்லாத்தையும் தாங்கி கம்பீரமா நிக்க காரணம். அப்போ இந்த கோயிலோட வரலாறு என்ன? அது ஒரு தொடர்ச்சியான கதைங்க. மகாபாரத காலத்துல இதோட ஆன்மீக வேர்கள் தொடங்குது. அதுக்கப்புறம் கிபி 8ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் இந்தியா முழுக்க புனித யாத்திரைகளை மறுசீரமைக்கும் போது இந்த கோயிலை நிறுவியதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் கத்யூலி மன்னர்கள் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த கல் அமைப்பை கட்டியிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த பாரம்பரியம் இன்னைக்கும் தொடருது. சரி, இப்போ நாம கோயிலோட வரலாற்றை பார்த்தோம், அதோட கட்டட அமைப்பை பார்த்தோம். இப்போ இந்த இடத்தோட ஆன்மாவுக்குள்ள போகலாம். துங்நாத்துங்கிற இந்த இடமே உருவாகிறதுக்கு காரணமா இருந்த அந்த சக்தி வாய்ந்த புராண கதைய இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. துங்நாத் பஞ்சகேதார்னு சொல்லப்படுற 5 புனிதமான சிவன் கோயில்கள்ல ஒன்னு. இந்த பஞ்சகேதார் கோயில்களை மகாபாரதத்துல வர்ற பாண்டவர்கள் தான் நிறுவனதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையும் இருக்கு. கதை இப்படிதான் தொடங்குது. மகாபாரத போர் முடிஞ்சதும் பாண்டவர்கள் அவங்க செஞ்ச பாவத்துக்காக சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்க வராங்க. ஆனா சிவபெருமானோ அவங்களுக்கு தரிசனம் கொடுக்க விரும்பல. அதனால ஒரு காளை உருவம் எடுத்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றார். அப்போ பீமன் அந்த காளைய பிடிக்க முயற்சிக்கும் போது அந்த காளை பூமிக்குள்ள மறையுது. ஆனா அதோட உடல் பாகங்கள் மட்டும் 5 வெவ்வேறு இடங்கள்ல வெளிப்படுது. திமிழ் கேதார்நாத்லயும், முகம் ருத்ரநாத்லயும், தொப்புள் மத்திய மகேஸ்வர்லயும், முடி கல்பேஸ்வர்லயும் தோன்றுது. ரொம்ப முக்கியமா சிவபெருமானோட வலிமையான கைகள், அதாவது பாகு வெளிப்பட்ட இடம்தான் நம்ம துங்நாத். சரி, கோவிலோட வரலாறு, கட்டமைப்பு, புராணம்னு எல்லாத்தையும் நாம பார்த்துட்டோம். இப்போ இந்த முழு பயணத்தோட உச்சகட்டமான அந்த அனுபவத்துக்கு போகலாம். இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்த நமக்கு அந்த சிகரத்துல என்ன பரிசு காத்திருக்கு? துங்நாத் கோயிலுக்கு மேல இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தா சந்திரஷிலான்னு ஒரு சிகரம் இருக்கு. துங்நாத் இந்த பயணத்தோட ஆன்மீக மையம்னா சந்திரஷிலா இந்த அனுபவத்தோட உச்சகட்டம். அங்கதான் நம்மளோட இறுதி பரிசு இருக்கு. அந்த பரிசு என்னன்னு கேக்குறீங்களா? வாழ்க்கையில மறக்கவே முடியாத 360 டிகிரில எந்த தடையும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான இமயமலை காட்சி. நந்தாதேவி, சோகம்பானம், பெரிய பெரிய சிகரங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து பார்க்குற அந்த அனுபவம் அது வார்த்தைகளால சொல்ல முடியாதது. அப்போ யோசிச்சு பாருங்க,
இந்த முழு பயணமும், அதாவது கஷ்டப்பட்டு மலை ஏறி பழமையான புராண கதைகளை மனசுல உள்வாங்கி அந்த உச்சத்தை அடையும் போது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழும். புராணம் வானத்தை தொடும்போது என்ன நடக்கும்? முடிவா ஒன்னு சொல்றேன். துங்நாத்துங்கிறது வெறும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்ல, அது ஒரு அனுபவம். உடலை வருத்தி மேலே ஏறி அந்த வரலாற்றை உணர்ந்து புராணத்தோட உங்களை இணைச்சு கடைசியா அந்த இயற்கையோட பிரம்மாண்டத்துல உங்களே நீங்க தொலைக்கும் போது கிடைக்கிற அந்த அமைதி இருக்கே, அதுதான் அந்த பயணத்தோட உண்மையான பரிசு. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா வெறும் போட்டோவோட மட்டும் திரும்ப வரமாட்டீங்க, அது நிச்சயம்.